வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 45,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அக்டோபர் 3 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்குள்ளே விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா ஜாப் அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சுப்பீங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதுலேயும் உங்களுக்கு போஸ்ட்டோட நேம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைன் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஐடி சூப்பர்வைசர், கால் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகளுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போஸ்ட் என்ன போஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய அப்பா பெயர் அல்லது கணவரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா May 1, 2025 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் திருமணம் ஆனவரா ஆகாதவரா அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ், உங்களுடைய இமெயில் ஐடி, அடுத்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது, அதாவது டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் வந்து சேர்த்து அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு ஸோ இருந்தனா அதோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குமே ப்ரூஃப் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதை ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, என்ன டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மந்த்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கிளியராக ஃபில் பண்ணணும். அடுத்து இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். Child Helpline, WCD Control Room, Directorate of Children Welfare and Special Services, number 300, Purasaivakkam High Road, Kelly's, சென்னை 600010 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப்லைன் மூலமாகவோ அல்லது நேர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது மெயில் மூலமாகவும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் அவங்க சொல்லியிருக்க அக்டோபர் 6 11 o'clock அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு, அதாவது இந்த மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், அல்லது நேர்லேயும் போய்ட்டு அப்ளை பண்ணலாம், அல்லது போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் அட்மினிஸ்ட்ரேட்டர், அடுத்து ஐடி சூப்பர்வைசர், கால் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் இருக்குது. ஹெல்ப்லைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுக்கு 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா லாவில் வந்து முடிச்சிருக்கணும், அல்லது சோசியல் ஒர்க்கு, அல்லது சோசியாலஜி, அல்லது சோசியல் சயின்ஸு, அல்லது சைக்காலஜியில் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. 5 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா?
முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் வசிப்பவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸுமே கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 45,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐடி சூப்பர்வைசர், இந்த கேட்டகரியில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர்ஸோ அல்லது ஐடியோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஇ பிடெக் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு கூட டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடிச்சிருக்கணும். அதோட 3 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட்டில், ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் அண்ட் வெப் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸு, வீடியோ கான்ஃபரன்சிங் இது ரிலேட்டடாக உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அல்லது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அல்லது ஐடி பேஸ்டு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 33,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு சிஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 10 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தமிழில் எழுத படிக்க பேச தெரியணும், இங்கிலீஷ்லேயும் எழுத படிக்க பேச தெரியணும். ஓகேங்களா. ஸோ நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெலிகாம் ரிலேட்டடாக, வெப் பேஸ்டு சிஸ்டம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 17,500 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்தந்த போஸ்டிங்க்கான ஜாப்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அதுக்கு என்ன வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி சூப்பர்வைசர் அந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ், அதே மாதிரி கால் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஜாப்க்குமே டீட்டெயில்டாக உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா சைல்டு ஹெல்ப்லைன் அண்டு அதர் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் சர்வீசஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜில் 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு எல்லாமே 42 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இது எல்லாமே இங்கே நோட்ஸ் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. இந்த போஸ்ட் முழுக்க கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது பர்மனெண்ட் கிடையாது. ஸோ ரெகுலர் ஃப்யூச்சரில் வந்து பர்மனெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஓகேங்களா. ஸோ இது பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெயில் மூலமாக அப்ளை பண்ணலாம், நேர்லேயும் போய்ட்டு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 மார்னிங் 11 AM வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே நோட்டிஃபிகேஷனில் தான் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6 வரைக்கும் டைம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டான டேட் என்ன அப்படிங்கிறது கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அக்டோபர் 3 அப்ளை பண்ண பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.